திரும்பெறும் கைவிலங்கு ஆவண நூல் மறைமுகத்தில் இப்பொழுது முக்கியமான கட்டம். ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றம் என்றால் அதிலே வர்ணம் முக்கியமானது. ஒரு நூல் அறிமுக விழா என்றால் அதிலே ஆய்வு என்பது மிக முக்கியமானது. இந்த நூல் பற்றிய ஆய்வுரையை வழங்குவதற்காக வருகை தருகின்றார் சிவா சின்னப்பொடி அவர்கள். இன்றைக்கு இந்த பிள்ளைகள், இன்றைக்கு இன்னும் சிறையில் வாழக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அங்கு அவலத்திலே இருக்கிறார்கள். எங்களை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் காவாலிகள், உலக தெரியாதவர்கள், குடும்பத்தை பார்க்க தெரியாதவர்கள். எங்களுடைய தமிழ் சமூகம் இந்த மனநிலையில் தான் இருக்கின்றது, இதே மனநிலையில் தான் இருக்கின்றது. இந்த பதிவுகள் ஒரு காலத்தில் சமூகத்தின் கதைகளாகவும் வரலாற்று ஆய்வாளர்களின் கண்ணில் ஆவணமாகவும் கூட தென்படலாம் என்று அவர் குறிப்பிடும் போது பக்கம் 6 அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் என்ன கோரிக்கை வைத்தீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பில் என்ன கோரிக்கை வைத்தது? திரும்பெறும் கைவிலங்கு ஆவண நூல் மறைமுகத்தில் இப்பொழுது முக்கியமான கட்டம். ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றம் என்றால் அதிலே வர்ணம் முக்கியமானது. ஒரு நூல் அறிமுக விழா என்றால் அதிலே ஆய்வு என்பது மிக முக்கியமானது. பிரான்ஸ் நாட்டிலே நாங்கள் ஒரு சில காலம் தமிழன் பத்திரிகையிலே இங்கே நண்பர் ஸ்ரீதரன் இருக்கின்றார், அவரோடும் சேர்ந்து எஸ்.கே. காசிலிங்கம் அவர்கள் ஆசிரியராக இருக்கின்ற பொழுது அறிமுகமான ஒருவர். பின்னர் அவர் கலை பகுதிக்கு சென்று விட்டார், அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். கேப்டன் நாதன் அவர்கள், கேப்டன் கஜன் அவர்கள் ஈழமுரசு பத்திரிகையை ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு பத்திரிகையாளர் ஒருவர் தேவை, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒருவர் இருக்கின்றார், அவர் பரிசில் இல்லை, கலை பகுதியில் வாழ்ந்து வருகின்றார், முடிந்தால் சென்று அவரை அழைத்து வாருங்கள், வந்தால் ஈழமுரசு பத்திரிகை சிறப்பாக வெளிவருவதற்கு அவருடைய பணி மிக திறமையாக அமையும் என்று சொன்னதுதான் நான். ஆனால் அவர் அன்று மாலையே அவரை பரிசுக்கு அழைத்து வந்துவிட்டார். நான் அவர் யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அநேகமாக உங்களுக்கு தெரிந்தவராகத்தான் இருப்பார். இதைவிட இன்னொரு தகவல் சொல்கின்றேன். விடுதலை போராட்ட இயக்கங்கள் வானொலிகளை ஆரம்பித்தன. நாங்கள் இந்த வானொலி தான் முதலில் தொடங்கியது என்று எங்களுக்குள் ஒரு கற்பனை, அதுதான் வரலாறு என்று நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது லண்டன் மாநகரத்திலே எனது அன்பு நண்பர் தயானந்த அவர்கள் அதிலே மிக தீவிரமாக ஒரு ஆய்வையே மேற்கொண்டு வருகின்றார். அவர் கேட்கின்ற பொழுது நானும் எனக்கு தெரிந்த விடயங்களை மட்டும் கூறிக்கொண்டிருந்தேன். அவ்வாறு யோசிக்கின்ற பொழுது ஒருவர் நினைவுக்கு வந்தார். அவர் அப்பொழுது இந்த வானொலியோடு சம்பந்தப்பட்டிருந்தவர். அவரிடம் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு விடயத்தை கேட்ட பொழுது அவர் தந்த தகவல், முதலில் தமிழர்கள், அதாவது இலங்கை வானொலியை விடுத்து விடுதலை போராட்ட இயக்கங்களுக்குள் முதலில் வானொலி ஆரம்பிக்கப்பட்டது தமிழீழ விடுதலை கழகத்தால். அந்த வானொலி எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, அந்த வானொலியின் ஒளிபரப்பு எவ்வாறு நடைபெற்றது என்ற முழு விவரங்களையும் அவர் தந்தார். தயானந்தா அவர் சொன்னார், நாங்கள் லண்டனில் இருந்து அங்கே சென்று அவரிடம் ஒலிவாங்கியோடு சென்று மிக சிறந்த செவ்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அவ்வாறு வியக்கத்தக்க ஒருவராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் என்ற எல்லா பதங்களுக்கும் அவர் மிக பொருத்தமானவர். இப்பொழுது முகநூலிலே அன்று இன்று பரிசு எப்படி இருக்கின்றது என்றால் நீங்கள் அவருடைய முகநூலுக்கு சென்றால் பார்க்கலாம். நான் அங்கிருந்தும் அவரிடம் இருந்தும் நான் செய்திகளை பெறுவது உண்டு. அதற்கு அவர் அனுமதி தந்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது நாங்கள் அவரை இந்த அரங்கத்திலே வரவேற்றுக் கொள்வோம். இந்த நூல் பற்றிய ஆய்வுரையை வழங்குவதற்காக வருகை தருகின்றார் சிவா சின்னப்பொடி அவர்கள். திருவரும் கைவிலங்கு என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் எனது முதல் கல்வி வணக்கம். நான் பொதுவாக அண்மை காலமாக எஸ்.கே. ராஜன் கூட இந்த பல நூல் வெளியீட்டு விழாவுக்கு அழைத்திருந்தார். நான் சென்றதில்லை. பொது நிகழ்வுகளையும் நான் தவிர்த்து வந்திருக்கிறேன். இப்போது சதீஷ் என்னிடம் வந்து, ஐயா நீங்கள் இந்த நூலை நீங்கள் தான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற போது நான் முதலில் தயங்கினேன். ஆனால் நான் மறுக்க முடியவில்லை. அதற்கு காரணம், ஒரு போராட்ட
போராளியின் ஒரு போராட்டத்தின் அவலம். இன்று எனக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு 2 வாரங்கள் தான் ஆகிறது. அந்த நிலையிலும் நான் இங்கே அவருக்காக வந்திருக்கிறேன். இந்த போராட்டத்தினுடைய அவலத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். அவருடைய மகள் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த கேள்விக்கான பதிலையும் நான் கூற வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர்களில் நானும் ஒருவர் 1974களில் நாங்கள் வெவ்வேறு திசைகளிலே பிரிந்து சென்றாலும் பின்பு ஒன்றாக சேர்ந்து வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்ற ஒரு கேள்வி எங்கள் முன் இருக்கிறது. இன்றைக்கு இந்த பிள்ளைகள், இன்றைக்கு இன்னும் சிறையில் வாழக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அங்கு அவலத்திலே இருக்கிறார்கள். நாங்கள் போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் எங்களை பார்த்து சொன்னார்கள், நான் எல்லாம் பேராதனை பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றுவிட்டு இலங்கை வானொலியிலே செய்தி பிரிவிலே வேலை செய்தேன். அப்போது எனக்கு 740 ரூபாய் சம்பளம். அந்த நேரம் அது பெரிய பணம். 74ஆம் ஆண்டிலே பெரிய தொகை. பிறகு நாங்கள் பத்தியாங்குள்ளினுடைய கொலையோடு தேடப்பட்டு வெளியேறுகிற பின்பு எங்களை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் காவாலிகள், உலக தெரியாதவர்கள், குடும்பத்தை பார்க்க தெரியாதவர்கள், தேவையில்லாமல் நாட்டிலே பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள். இன்றைக்கும் இத்தனை ஆயிரம் ஆயுதங்களுடைய தியாகத்துக்கு பின்பு எங்களுடைய தமிழ் சமூகம் இந்த மனநிலையில் தான் இருக்கின்றது, இதே மனநிலையில் தான் இருக்கின்றது. நான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடு நான் பழகியிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், ஏவிபி அரசாங்கம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகரன், இன்றைக்கு இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கா 79ஆம் ஆண்டு ரோஹண விஜயவிழாவின் காலத்திலே நான் அவருடைய நண்பர், ரோஹண விஜயராவுடைய நண்பர், என்னோடு அனுரா மாணவர் அமைப்பிலும் சந்திரசேகரன் இளைஞர் படையிலும் பயிற்சி எடுத்தவர்கள். நான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். நான் அவர்களோடு சேர்ந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், இந்த போராளிகளின் விடுதலையை செய்ய வேண்டும் என்கிற போது முதல் தடையாக இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அந்த தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸ் கட்சியும். நான் அவர்களுக்கு சொன்னேன், ஒரு கட்சி என்பது முதலாவது மக்கள் அமைப்புகளை கட்ட வேண்டும். கிராமிய மட்டத்திலே கட்சிக்கு அமைப்பு இருக்க வேண்டும். ஒரு கிராமத்திலே எத்தனை பேர் வறுமையில் இருக்கிறார்கள், எத்தனை போராளி குடும்பங்கள் அங்கே தவிக்கின்றன, அவர்களுக்கு எத்தனை பேருக்கு உதவி தெரிய வேண்டும் என்பது ஒரு கட்சிக்கு தெரிய வேண்டும், அந்த கட்சி அமைப்புக்கு தெரிய வேண்டும். அவர்கள் தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களை நோக்கி செல்கிறார்கள் என்றவர் மாற்றத்திற்கான ஒரு மக்கள் அமைப்பை உருவாக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே தயாராக இல்லை. தமிழ் தரப்பிலே இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஆளுக்கால் மோதிக்கொண்டிருக்கிறோம். இங்கே பல தடவைகள் இங்கே முன்னாள் போராளிகள், முன்னாள் பல்வேறு உதவிகளை செய்பவர்களுடன் நாங்கள் ஜூம் செயலி மூலம் கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இது பற்றி கருத்திருக்கிறோம். நாங்கள் மாற்றத்துக்கான மக்கள் அமைப்புகளை அங்கே நாங்கள் எந்தவித அரசியல் அடை இல்லாமல் உருவாக்க வேண்டும் என்று. ஆனால் என்னவென்றால் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மணிக்கணக்காக கதைப்போம். பிறகு திரும்ப அடுத்த ஞாயிறு வந்தால் திரும்ப ஒரு கூட்டத்திலே அதை தான் கதைப்போம். அதுக்கு பிறகு நான் இப்போது அந்த செயலில் ஈடுபடுவது இல்லை. இது இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த போராட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு 50 ரூபாய் பணம் ஒரு நாளில் மாற முடியாது. இன்றைக்கு எல்லோருடைய வீடுகளிலும் தொலைக்காட்சி பெட்டிகளோ குளிர்சாதன பெட்டிகளோ இல்லை. சைக்கிள் கூட இல்லாத கிராமங்கள் இருந்தன. இன்றைக்கு இப்படி ஒரு சுடக்கு போடுற நேரத்தில் 1 லட்சம் ரூபாவை மாற முடியும். இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? இங்கே எவ்வளவாவது இன்றைக்கு நான் இந்த போராட்டம் வீணானது, இந்த போராட்டம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது சொல்லக்கூடிய எவராவது இந்த போராட்டம் சம்பந்தமான ஒரு வரி இல்லாமல் அரசியல் தஞ்சம் பெற்றிருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு இந்த 50,000 போராளிகளுடைய தியாகமும் சதீஷ் போன்று இன்னும் சிறைச்சாலைகளிலே வாடிக்கொண்டிருக்கிற தியாகம் தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் இங்கே இன்றைக்கு இவ்வளவு பலத்தோடும் பொருளாதாரத்தோடும் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுக்கவும் 2 லட்சம் பிள்ளைகள் பட்டதாரிகளாக இருக்கிறார். தமிழ் பிள்ளைகள் பட்டதாரிகளாக இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் 20,000 பேர் பல்கலைக்கழகத்திலே முடித்து வெளியேறுகிறார்கள். 12,500 பேர் அதி உயர் பதவிகளிலே இருக்கிறார்கள். அதி உயர் பதவிகளிலே உலகம் முழுக்க இருக்கிறார். இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. பிரான்சுக்கு ஒரு
ராஜன் அவர்கள் கூட நான் இந்த நூல் அறிமுகத்தை விட்டு தாண்டி செல்கிறேன் என்றால் இந்த பிள்ளைகளுடைய ஆதங்கம் என்னுடைய மனதை தொட்டது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நானும் ஒரு போராளி என்ற முறையில் எனக்கு அந்த கடமை இருக்கிறது. இங்கே பிரான்சினுடைய அடையாளத்தை அளித்தவர்களின் முக்கியமானவர் சார்க்கோசி. பிரான்சினுடைய கல்வி முறை மனிதர்களை உருவாக்கிறது. இங்கே பல்கலைக்கழகங்கள் மனிதர்களை உருவாக்கிறது. ஆனால் இப்போதுள்ள கல்வி முறை என்னவென்றால் உலக நிதி நிறுவனங்களுக்கு அடியாட்களை உருவாக்குகிறது, சேவன்களை உருவாக்குகிறது, மனிதர்களை உருவாக்கவில்லை. இப்போ எங்களுடைய கல்வி முறையும் இந்த எங்களுடைய பல்கலைக்கழகங்களும் டாக்டர்கள், என்ஜினியர்கள் அல்லது ஆசிரியர்கள் வேலைக்காக ஆட்களை உருவாக்குவதை தவிர சமூகம் சார்ந்து உருவாக்கவில்லை. இன்றைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞரோ அல்லது இளம் பெண்களுக்கோ போராட்டம் பற்றிய அறிவே இல்லை. ஆனால் அவர்கள் யோசிக்கவில்லை, எதனால் எங்களுடைய குடும்பம் இவ்வளவு தூரம் பணம் வந்தது, எவ்வளவு தூரம் நாங்கள் முன்னேறினோம், அடுத்த கட்டம். இந்த பிள்ளை இன்றைக்கு சொன்னால் இங்கே வளரக்கூடிய பிள்ளைகள், இங்கே பிள்ளைகளுக்கு ஒரு தேவை வரும். பிரான்சோ அல்லது ஐரோப்பாவோ எதிர்காலத்திலே அவர்களுக்கு வசதியான நிலம், வசதியான வாழ்க்கை இங்கே கிடைக்கும் என்று இல்லை. ஏனென்றால் ஏஐ தொழில்நுட்பத்தின் வருகை வேலை வாய்ப்பை நிறுத்தும். அந்த தொழிலாளருக்கான சந்தை தான் இங்கே அச்சகத்திற்கான அடிப்படை. அந்த தொழிலாளர் சந்தைக்கு தேவையில்லாத போது இங்கே உள்ள நிலைமை மிக சிக்கலாகும். அன்றைக்கு இன்னைக்கு லண்டனிலே ஏற்பட்டதை போல எல்லோரும் திரும்பி போங்கள் என்ற நிலைமை வரும். அன்றைக்கு வரும் நாங்கள் யார், ஏன் நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தோம், இதை சொல்லிக் கொடுக்காத எந்த பெற்றோரும் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு துரோகம் உழைத்தவர்களாக ஆவார்கள். எனவே இந்த பிள்ளைகள் தேடுகிறார்கள். நீங்கள் நினைப்பதை போல அல்ல, பல்வேறு சமூகத்திலே, பிரெஞ்சிலே சரி, வேறு சமூகத்திலே அந்த பிள்ளைகளுடைய அந்த தேடல் இருக்கிறது. இன்றைக்கு ஈராக்கு செல்லக்கூடிய சைன்கோல் சொல்லக்கூடிய கல்லூரியிலே இதுவரை காலமும் யாருக்கு போனதில்லை. யூரியா மாஸ்டர் அவருடைய மகன் மட்டும்தான் அதில் படித்திருந்தார். இன்றைக்கு 12 பிள்ளைகள் அந்த கல்லூரிக்கு போயிருக்கிறார்கள். சைன்கோல் சொல்ல அதிலே கல்வி கற்று வெளியில் வருபவர்கள் இங்கே ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ அமைச்சராகவோ வர முடியும். எங்களுடைய பிள்ளைகள் அதை நோக்கி போயிருக்கிறார்கள். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால், நான் பெரிதா நீ பெரிதா, என்னுடைய அமைப்பு பெரிதா உன்னுடைய அமைப்பு பெரிதா, நீயா நானா என்ற அந்த ஒரு அசிங்கமான தன்மை இன்றைக்கு அந்த இருக்கிறது. எல்லோரும் உண்மையிலேயே மாற்றம் வேண்டும் என்றால் எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய கிராமத்தை பொறுப்படுங்கள். இங்கே ஊர்ச்சங்கங்கள் இருக்கிறது. ஊர்ச்சங்கங்கள் செய்வது கோயிலை கட்டுவதுதான். கோயிலில் கட்டுவது உங்கள் ஊருடைய எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் வறுமையில் இருக்கிறார்கள், எத்தனை தொழில் வளம் இருக்கிறது, எதை செய்தால் அந்த ஊரை முன்னேற்றலாம் என்று சிந்திக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை. மாதிரி தினம் நடத்துவதும் திரிவென்ற ஊதியை கொண்டு போவதும் அல்ல அங்கே தேவை. உண்மையிலே இது செய்ய வேண்டும். நான் என்னுடைய நூலாரிமுகத்துக்கு வருகிறேன். நான் என்னுடைய உடல்நிலை காரணமாக வழக்கமாக நான் வெளியேற்றி சொல்வதில்லை. நான் வேலையை தயாரித்து விட்டு நான் இதை கிட்டத்தட்ட ஒரு வாசிப்பு போல இருந்தால் நிர்ணயிக்க வேண்டும். ஒரு நூலை அதன் அட்டையை கொண்டு மதிப்பிடக்கூடாது என்பது பொதுவான கருத்து. ஆனால் சில நூல்கள் அதன் வாசிப்பிலேயே தங்களுடைய ஆன்மாவை வெளிப்படுத்தியுள்ளது. சதீஷினுடைய திருவரும் கைவிலங்கு அத்தகைய ஒரு படைப்பு. இந்த நூல் வாழ்த்துரையுடனோ அல்லது புகழுரைகளோடோ தொடங்கவில்லை. மாறாக ஒரு துயரம் தோய்ந்த ஆனால் உறுதியான அர்ப்பணிப்புடன் தொடங்குகிறது. அதுவே இந்த நூலின் நோக்கத்தையும் அதன் ஆசிரியர் எதிர்நோக்கும் கருத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. தோட்டா முனைகள் துளைக்குமென்று அறிந்து கொண்டே தாம் வரித்துக் கொண்ட துறைக்கு வாஞ்சையுடன் செயல்பட்டு நயவஞ்சகமாக கொல்லப்பட்ட நடுநிலைமை ஊடகவியலாளர்களுக்கு 3ஆம் பக்கத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரிகள் இந்த நூலை வெறும் கட்டுரை தொகுப்பாக பார்க்க அனுமதிக்க மறுக்கின்றது. இது உயிருக்கும் மரணத்துக்கும் இடையிலான ஒரு வழியிலிருந்து எழுதப்பட்ட சாட்சியம். உண்மையை உரைப்பதற்காக தங்கள் உயிரையே வெளியாக கொடுத்தவர்களின் தியாகத்திற்கு செய்யப்படும் ஒரு மரியாதையாக இந்த நூல் தன்னை நிறுத்திக் கொள்கிறது. இந்த அர்ப்பணம் நூலாசிரியர் தன்னை யாருடன் பிடிதளராது
அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அவர் ஆபத்தை அடைந்தும் உண்மையின் பக்கம் நிற்கும் ஒருவராக கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் தொடர்ச்சியாக தன்னை காண்கிறார். தனக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்ச்சியாக நின்று உண்மையை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது ஒரு நினைவு கூடல் மட்டுமல்ல, நெஞ்சுரம் மிக்க அறைகூவலும் கூட. இந்த நூலின் ஒவ்வொரு சொல்லும் அதன் தார்மீக வழியை கொடுக்கிறது. அது எழுதப்பட்ட இடமும் எழுதியவரின் குரலும் தான். சதீஷ் ஒரு வெளிப்புற ஆய்வாளர் அல்ல, தான் விமர்சிக்கும் அமைப்பின் மையத்தில் வாழும் ஒரு கைதி. அவர் தனது முன்னுரையில் அறிமுகப்படுத்தும் விதம் அவரது எழுத்தின் நம்பகத்தன்மைக்கு அடித்தளமிடுகிறது. சமூக நன்மைக்கென்றி முழு ஆயத்திற்கு கொடுத்துள்ள சிறை மாந்தர்களில் ஒருவனாக அவ்வப்போது என் மனமேல் கிளம்பிய வெளிப்பாடுகளை வெகுஜன திரளுக்கு விருந்தாக்கி மருந்துகளை தெளித்துள்ளேன். பக்கம் 5 குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே அவர் பயன்படுத்தும் சிறை மாந்தன் என்ற சொல் கவனிக்கத்தக்கது. அவர் தன்னை ஒரு கைதி என்று மட்டும் சுருக்கிக் கொள்ளவில்லை. மாறாக சிறை வாழ்க்கை தனது இயல்பை மாற்றி தன்னை ஒரு புது மனிதனாக, சிறை உயிரியாக உருவாக்கிவிட்டது என்பதை உணர்த்துகிறார். முக்கியமாக சிறை வாழ்க்கையில் நான் ஒரு கைதி என்று அவர் சோர்ந்து போகவில்லை. சிறை வாழ்க்கைக்கு தன்னை இசைவாக்கம் செய்து கொண்டு தன்னை ஒரு புது உயிரியாக, சிறை மாந்தனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவரது எழுத்து தனிப்பட்ட வீரத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கான மருந்து தேடும் முயற்சி. தனது வாழ்க்கையை ஒரு சமூக நன்மைக்காக அர்ப்பணித்ததாக அவர் கூறுவது அவரது வார்த்தைகளுக்கு ஆழமான தார்மீக அதிகாரத்தை தருகிறது. அவர் பாதிக்கப்பட்ட ஒருவராக பேசவில்லை, மாறாக சமூக பொறுப்பை சுமக்கும் சாட்சியாக பேசுகிறார். துருவரும் கைவிலங்கு ஒரு படைப்பின் தலைப்பு அதன் உள்ளடக்கத்தின் சாரத்தை ஒரு சில சொற்களில் பிழிந்து கொடுக்கும் குறியீடு. துருவரும் கைவிலங்கு என்ற தலைப்பு பல அடுக்குகளை கொண்ட சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். அது ஒரு உலோகத்தின் சிதைவை மட்டும் குறிக்கவில்லை, ஒரு தேசத்தின் ஆன்மாவில் படைந்திருக்கும் சிதைவை குறிக்கிறது. முதலாவது நீதியின் சிதை. சுரு என்பது புறக்கணிப்பின் அடையாளம். ஒரு பொருள் கவனிக்கப்படாவிட்டால், பாதுகாக்கப்படாவிட்டால் மெல்ல மெல்ல அழித்தும் சக்தி தான் துரு. இங்கு கைவிலங்கில் ஏறும் துரு இலங்கையின் நீதி அமைப்பு எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டு சிதைந்து நீதியின் கூர்மையை இழந்து நிற்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. நீதி வழங்கப்படாமல் தாமதப்படுத்தப்படும் போது அது துருப்பிடித்து பயனற்றதாகி இறுதியில் கைதிகளின் வாழ்க்கையை அழித்து விடுகிறது. இரண்டாவது காலத்தின் கொடுமை. துருப்பிடித்தல் என்பது ஒரு மெதுவான ஆனால் இடைபெறாத செயல்முறை. சிறையில் கழியும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியையும் இது பிரதிபலிக்கிறது. கைதிகளின் விடுதலைக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு கனவும் துருவின் துகள்கள் போல அவர்களின் வாழ்நாளை அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பு காலத்தின் கொடுமையையும் முடிவில்லாத காத்திருப்பின் வரியையும் ஆழமாக உணர்த்துகிறது. நீடிக்கும் அடிமைத்தனம். துருவேறினாலும் கைவிலங்கு என்பது அடிமைத்தனத்தின் சின்னம்தான். அது உடைந்து விடும் வரை அதன் பிடி தளராது. திருவேறிய கைவிலங்கு விடுதலைக்கான நம்பிக்கை மங்கிக் கொண்டே சென்றாலும் சிறைவாசத்தின் கொடிய யதார்த்தம் மட்டும் மாறாமல் தொடர்கிறது என்பதை உணர்த்துகிறது. அது பலவீனமடைந்து போவது போல் தோன்றினாலும் அதன் பிடியில் இருந்து விடுபட முடியவில்லை என்ற விரக்தியை இந்த தலைப்பு உள்ளடக்கியுள்ளது. இந்த நூலை அணுகும் போது நாம் ஒரு கைதியின் தனிப்பட்ட புலம்பலை கேட்கவில்லை, மாறாக ஒரு வரலாற்று ஆவணத்தின் பக்கங்களை புரட்டுகிறோம் என்பதை ஆசிரியர் தெளிவாக உணர்த்துகிறார். தனது எழுத்துக்கள் வெறுமனே தன்னுடைய வரியை பதிவது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கான ஒரு சாட்சியமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். இந்த பதிவுகள் ஒரு காலத்தில் சமூகத்தின் கதைகளாகவும் வரலாற்று ஆய்வாளர்களின் கண்ணில் ஆவணமாகவும் கூட தென்படலாம் என்று அவர் குறிப்பிடும் போது பக்கம் 6 அவர் குறிப்பிடுகிறார். அரசுகளால் எழுதப்படும் அதிகாரபூர்வ வரலாற்றுக்கு மாற்றாக மக்களின் வரலாற்றை, குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாற்றை எழுதும் ஒரு வரலாற்று ஆசிரியரின் கடமையை அவர் மேற்கொள்கிறார். அரச இயந்திரம் திட்டமிட்டு மறக்கடிக்க முயற்சிக்கும் உண்மைகளை இந்த நூல் ஒரு காலப்பட்டகம் போல பாதுகாக்கிறது. இது வரும் எழுத்து அல்ல, மறதிக்கு எதிரான ஒரு போர். அதே நேரத்தில் ஆசிரியர் தனது மொழியின் மூலம் அதிகாரத்தை தலைகீழாக மாற்றுகிறார்.
ஒரு கைதி என்பவர் அதிகாரமற்றவர், குரலற்றவர் என்பது பொதுவான கருத்து. ஆனால் சதீஷின் எழுத்துக்களோ அரசியல்வாதிகளை காகித தேசப்பற்றாளர்கள் என்றும் பக்கம் 6 குறிப்பிடுகிறார். நீதி அமைப்பின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது ஒரு சமூக பொறுப்பு என்றும் துணிச்சலுடன் விமர்சிக்கிறார். தனது சிறை அறையில் இருந்தபடியே அவர் அரசையும் அரசியல்வாதிகளையும் அதன் நீதி அமைப்பையும் மக்கள் மன்றத்தில் முன்னிறுத்தி விசாரிக்கிறார். இது பலவீனமான ஒரு குரல் அல்ல, தார்மீக வழியில் இருந்தவர்களும் ஒரு கம்பீரமான குரல். திருவரும் கைவிலங்கு ஒரு உணர்ச்சிகளின் தொகுப்பு அல்ல, அநீதி எவ்வாறு ஒரு அமைப்பாக செயல்படுகிறது என்பதை தரவுகளுடனும் சான்றுகளுடனும் அம்பலப்படுத்தும் ஒரு ஆவணம். இந்த நூல் தமிழ் அரசியல் கைதிகள் மீதான வன்முறை என்பது தற்செயலான நிகழ்வல்ல, மாறாக ஒரு திட்டமிட்ட தொடர்ச்சியான அரச கொள்கையின் வெளிப்பாடு என்பதை நிறுவுகிறது. இந்த நூலின் முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று தமிழ் அரசியல் கைதிகள் மீது சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட வன்முறைகளை ஒரு வரலாற்று பதிவாக தொகுத்திருப்பதுதான். தமிழ் கைதிகள் மீது தொடரும் சிறைவதை என்ற முதல் கட்டுரை 1983 முதல் 12 வரையிலான காலகட்டத்தில் நடந்த கொடூரமான தாக்குதல்களை பட்டியலிடுகிறது. 16வது 20வது பக்கத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தனித்தனி சம்பவங்களாக பார்க்காமல் தொடர்ச்சியான இன அழிப்பின் நோக்கம் கொண்ட வன்முறையாக பார்க்க வேண்டும். 1983 வெடிக்கடை சிறைச்சாலையிலே குட்டிவழி தங்கத்துறைகள் உட்பட 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 87ஆம் ஆண்டு பூசா தடுப்பு முகாமிலே சிறை அதிகாரிகளுடன் ஆதரவோடு சிங்கள கும்பல்களால் 9 தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்படுகிறார்கள். 4 பேர் காயமடைகிறார்கள். 1997 கடற்துறை சிறைச்சாலையிலே சிறை கைதிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 5 கைதிகள் கொல்லப்படுகிறார்கள். அதே ஆண்டு மற்றொரு தாக்குதலில் 15 கைதிகள் காயமடைகிறார். இப்படி இந்த 2012 வரையிலே நடந்த அத்தனை சம்பவங்களை தனது 3 பேர் ஆவணப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு வரலாற்றின் சாட்சியாக இந்த சிறைச்சாலை படுகொலைகள், சிறைச்சாலைகளுடைய தாக்குதல்கள் ஒரு இனப்படுகொலையின் தொடர்ச்சி என்று அட்டவணைப்படுத்தியிருக்கிறார். அரசியல் கைதிகளின் விடுதலை என்பது ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக பார்க்கப்படாமல் அரசியல் கைதிகளின் சதுரங்க ஆட்டத்தில் ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிறது என்பதை இந்த நூல் ஆழமாக விவரிக்கிறது. உதாரணத்திற்கு அரசியல் கைதிகளின் விடுதலை ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ இதையிட்டு தமிழ் தலைமைகள், தமிழ் ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய எந்த தலைமைகளும் இதற்கான ஒரு விரிவான திட்டத்தை இங்கே முன்வைக்கவில்லை. பயங்கரவாத தடை திட்டத்தின் 9வது சரத்து, 11வது சரத்து, அந்த 2 சரத்துக்களின் கீழ் இந்த கைதிகளை அவர்கள் எவ்வாறு இன்சிக்கிறார்கள், எவ்வாறு விசாரணையில் அடைத்து வைக்கிறார்கள். அப்ப இதுக்கு எதிராக அவர்களுக்கான ஒரு நிதியம் சேகரிக்கப்பட வேண்டும். இங்கே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த தமிழ் தேசிய மக்கள் வழி தங்கள் தேர்தல் செலவுக்கு மட்டும் கனடாவிலோ லண்டனிலோ பிரான்சிலோ சுவிஸிலோ நிதி சேகரிப்பார். ஆனால் இந்த அரசியல் கைதிகள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இவர்களுடைய விடுதலைக்கு வேண்டும் இந்த பயங்கரவாத சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிற்கு நீதிமன்றங்களிலே வந்து நிதி சேகரிப்பதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, அதை பற்றி அக்கறையும் இல்லை. தேர்தல் காலங்களில் மட்டும் வாக்குறுதியை பெறுவதற்கு வாக்கை பெறுவதற்கு இவர்கள் ஒரு சான்றாக இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையை கேட்கிறார். உதாரணத்திற்கு அந்த பிள்ளை ஆனந்த சுதாகரனுடைய மகள் அந்த அவருடைய சிறைவாரத்தில் ஏறிய சம்பவத்தை சொல்கிறார். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு திரு சுமந்திரன் ரணிலோடு அல்லது மைத்திரிபால சிறிசேன அரசாங்கத்தோடு ஒட்டியுறவாடியவர் பெரிய சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்திரிபாலாவோடு நல்லாட்சி அரசாங்கம் என்று சொன்னது. ஏன் ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை இன்று வரை சாத்தியமாகவில்லை. இன்றைக்கு ஏபிபி சொல்கிறது பயங்கரவாத தடை திட்டத்தை நாங்கள் நீக்க போகிறோம். சரி, அவர்கள் நீக்க போகிறோம் என்றால் நீங்கள் என்ன கோரிக்கை வைத்தீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன கோரிக்கை வைத்தது? பயங்கரவாத தடுத்திட்டால் பட்டியல் கொடுக்கப்பட்டதா? இத்தனை பேர் பயங்கரவாத தடுத்திட்டத்திற்கு இருக்கிறார்கள், இவ்வளவு பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும். இன்று வரை எந்த முயற்சியும் செய்யவில்லை.
அவர்கள் பயங்கரவாதத்தை தடை திட்டத்தை நீக்கி போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வர போகிறார்கள். அது பயங்கரவாத தடை திட்டத்தை விட மோசமாக இருக்கும். அறிவில்லை. இப்போ இதுவரை நாங்கள் தமிழீழம் ஒன்று பேசலாம், தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்தால் தமிழீழம் பேச முடியாது. அப்போ இந்த பயங்கரவாத தடை திட்டத்துக்கு அதனுடைய 2 சரத்துக்கள் 9வது சரத்தின் 1வது பிரிவு, 11வது சரத்தின் 1வது பிரிவு. இப்போ 9வது சரத்தின் 1வது பிரிவு என்றால் சகோதரர் கண்ணதாசனை போல 3.5 வருஷங்கள் அல்லது 4 வருடம் வைத்துவிட்டு வழக்கை முடித்துவிட்டு அனுப்பி விடுவார். 11வது சரத்தின் கீழ் போட்டார். அந்த சரத்து இருக்கும் மட்டும் அவர் குற்றவாளி. அவர் எங்கு போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் காவல்துறை இராணுவமாக கையெழுத்து போடப்படும். 24 மணி நேரத்திற்குள் அவர் காணவில்லை என்றால் தேடப்பட வச்சு திரும்ப பிடித்து அடைக்கலாம். அப்ப இது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இடத்தில் இதற்கு எதிராக இன்றைக்கு வரையிலே ஒரு கபட நாடகம் தான் எங்களிடத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நூல் என்பதை நாங்கள் ஒரு சராசரி நூலாக உண்மையிலே நாங்கள் இந்த நூலை விமர்சிப்பதற்கு கேட்டபோது மறக்காமல் வந்ததற்கு காரணம் இது எங்களுடைய இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. எங்களுக்காக போராடி எங்களுடைய போராட்டத்துக்காக உதவி செய்வதற்காக தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து தங்களுடைய உறவுகளை பிரிந்து சிறையில் வாடுவது. சிறை என்பது அங்கே ஒரு ஜனநாயக அமைப்பல்ல. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சிறை என்பது இனவாதத்தின் தொட்டி. அங்குதான் இனவாதம் பிறக்கிறது, அங்குதான் வன்முறை பிறக்கிறது. அதிலே தினம் சித்திரங்களை அனுபவிப்பவர்களுடைய துன்பத்தை உணராமல் அரசியல் செய்வது என்பது படுவாய் ஒட்டித்தனம். எவராக நான் உங்களிடம் வைக்கக்கூடிய முன்பே இந்த நூல் இன்னும் நிறைய இருக்கிறது, அதை பற்றி நான் கூட விமர்சிக்க வேண்டியது தேவையில்லை. நான் முன்வைக்கக்கூடிய கருத்தை இலங்கையில் தமிழரசு கட்சியோ தமிழ் காங்கிரஸ் கட்சியோ டிஎன்ஏயோ எங்களுக்கு தேர்தலுக்கு நிதிதாரங்கள் நாங்கள் மொழிவாய்க்கால் தினம் செய்ய போகிறோம் என்றால் தயவு செய்து யாரும் நிதி கொடுக்காதீர்கள், தயவு செய்து கொடுக்காதீர்கள். நீங்கள் வற்புறுத்துவோம், நானும் சேர்ந்துதான் தொடர்ந்து வற்புறுத்துவோம். கிராமம் அந்த ஒரு மாற்றத்துக்கான மக்கள் அமைப்பு. இன்றைக்கு அறகலையாவிலே அவங்க எப்படி இளைஞர்களை திரட்டி செய்தார்களோ இன்றைக்கு நாங்கள் ஒரு இளைஞர்களை திரட்டுவோம். எந்தவித அடையாளங்களோ அரசியலோ சுலபமோ இல்லாமல் கிராமத்தை நாங்கள் புனரமைக்க வேண்டும். எங்களுடைய கிராமங்களுடைய வறுமையை இல்லாமல் செய்ய வேண்டும். எங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய முன்னாள் போராளிகளுடைய துயரத்தை நாங்கள் போக்க வேண்டும். அதற்காக மாற்றத்திற்கான மக்கள் அமைப்பு ஒன்றை உருவாக்கும் வேலை திட்டத்தை நாங்கள் சிறிதாக தயவு செய்து ஊரிலே நாங்கள் கோயில் கட்ட போகிறோம், 5 கோடி தாரங்கள் 10 கோடி தாரங்கள் என்று நீங்கள் அதை சிந்திப்பதை விட நீங்கள் ஊற்றங்களை கூடுவதாக இருந்தால் முதலில் உங்கள் ஊரிலே என்ன வளங்கள் இருக்கின்றன, எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது, இன்றைக்கு அந்த மக்கள் தொகையில் எத்தனை பேர் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள், அதற்கு என்ன வேலை திட்டங்களை செய்யலாம் என்று திட்டங்களை தீட்டி இதே போன்று இந்த அரசியல் கைதிகளின் விடுதலைக்கும் நாங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. திருவரும் கைவிலங்கு நூலை எப்பொழுது கையில் எடுக்கலாம் என நீங்கள் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். திருவரும் கைவிலங்கு இந்த நாவலை வெளியிடுவதற்காக 1.5 வருடத்துக்கு முன்பு சதீஷ் அவர்கள் திரு எஸ்.கே. ராஜன் மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார். தடங்கல்கள் ஏற்பட்டு இந்த நூல் வெளியீடு செய்வதில் நான் மகிழ்ச்சி அளிக்கின்றேன். அவ்வளவு புத்தகத்தையும் கிட்டத்தட்ட 6 மாத காலமாக எனது கடையில் வைத்திருந்து இந்த புத்தகத்தை இன்று வெளியிடுவதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். லூட் பரிசியன் பத்திரிகை கூட முன்பக்கத்தில் அவருடைய படத்தை போட்டு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அவர் ஜூரியாக ஒரு இடத்துக்கு சென்றிருக்கின்றார். ஆகவே அவருக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். Être prisonnier de guerre, c'est traverser la privation, l'incertitude et l'absence. C'est tenir par l'espérance, la solidarité et la fidélité à ce qui fait notre humanité.